திமுக, தேமுதிக கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக, தேமுதிக 2 கூட்டணியும் இப்ப சேர்ந்து இருக்கிறது அவங்களுக்கு திமுகவுக்கு பலமா இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே. ஆனா அதே அவங்க முன்னாடி இருந்த கூட்டணியோட இருந்திருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு இன்னும் நல்ல பிரகாசமா இருந்திருக்கும். தேமுதிக பலம் அதிகம்னு சொல்றீங்களா? பலம் அதிகம் இல்ல, அங்கங்க குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா கட்சி ஆரம்பத்துல கேப்டன் இன்னும் திமுகவோட கூட்டணி வைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி. விஜயகாந்த் இருந்தாருன்னா கூட்டணி சேர்ந்திருக்க மாட்டாருன்னு எங்களுடைய கருத்து. 2016 கூட்டணி வைக்கிறதா வைக்கிறதா இருந்தாங்க. இப்ப இருந்தாலும் அதனோட உடன்பாடு சொன்னாங்களா, பால் நழுவி பழம் விழும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்கதான். ஆனா அது வரைக்கும் அவரு இருந்த வரைக்கும் அது நடக்கல. இப்போதைக்கு அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி எதிர்த்து பேசுறாங்கல்ல, அவங்க எதிர்கருத்து தெரிவிச்சாங்கல்ல. பட் ஆனா இப்ப கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அந்த முரண்பட்ட கருத்து மாறுபடுது இல்ல. அது அவங்களுடைய விருப்பம் தான். இதனால தொண்டர்கள் தான் ஆமா, தொண்டர்களுக்கு தான் அதனுடைய இது தெரியும். கூட்டணி குறித்து என்ன மக்கள் முடிவு பண்ணணும். இவங்க 2 பேரும் கூட்டணின்றது தொண்டர்களுக்கு அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு வழியில பலன் சொன்னாலும் பலகீனமாக முடியும். தொண்டர்களுக்கு பலன் சொல்றீங்க, அதாவது பலன் சொல்லிட்டு திமுகவுக்கு பலன் சொன்னாலும் தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு பின்னடைவா தான் தோணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவரையிலும் அவர் அந்த விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு கூட்டணி சேரதால தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தி தான் இருக்கும். அதனால இது கொஞ்சம் நம்ம உறுதியா அதுதான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா ஓட்டு பிரியும் இல்ல. இதுக்கு முன்னாடி கூட்டணி புது கூட்டணி இருக்கு இல்லையா, கேப்டன் கட்சி ஆரம்பத்துல கூட்டணி வைக்காம புது கூட்டணி இருக்கும்போது ஓட்டு பிரியுமா சேரும்? யார் ஓட்டு பிரியன்றீங்க? தேமுதிக ஓட்டு அப்படியே வருமா இல்ல பிரிய வாய்ப்பு? அதாவது மனசுல கஷ்டமா, அதாவது அதிமுக போறன்ற ஆளுக்கு பிரிச்சுதான் விழும். அது புல் ஓட்டும் நம்ம எல்லாருக்கும் திமுக விழுன்றது நம்ம நிர்ணயமா சொல்ல முடியாது. ஓட்டு பிரியதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகுதி நிக்க போறாங்க, ஒரு 8 to 10 தொகுதி நிக்க போறாங்க. 10 தானே கொடுத்துருக்காங்க தச்சமா கேள்விப்பட்டேன். 10ல அவங்க குறிப்பிட்ட அவங்களுக்கு எது வேல்யூ இருக்குமோ அதான் கேட்பாங்க. அது ஏற்கனவே அதிமுக 29 சீட் எடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த 10 சீட்ல எத்தனை எடுப்பாங்கன்றது கருத்து அனுப்புறாங்க. 10ல எத்தனை நிப்பாங்க? 5-4 ஜெயிப்பாங்க. ஒரு 10ல ஒரு ஒரு 3-4 எடுக்கலாம். 3-4 எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அது இப்ப கேப்டன் இருந்தா கூட்டம் வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டாங்க. அது என்னுடைய கருத்து, அதை வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அதிமுக கூட போயிருக்கிறது வாய்ப்பு இருக்காது, விஜய் கூட போயிருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கும். விஜய் கூட வந்திருக்கும். அது எப்படி சொல்றீங்க? நீங்க திமுக கூட போறது வாய்ப்பு இருக்கு. அவரு விஜயகாந்த் திமுக கூட போக மாட்டாரு. அவருக்கு மனசு கஷ்டம் அதிகம் இருக்குது. விஜய் கூட போறது வாய்ப்புன்னு சொல்றீங்களா? அது எதை வச்சு? ஆரம்பத்துல பேச்சு அடிபட்டுச்சு இல்ல. வீடியோ நீங்க உங்களை மாதிரி கேமராமேன் எல்லாமே பேப்பர் நியூஸ் எல்லாமே ஓரளவுக்கு பேச்சு ஓடி இருந்தது. விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதிமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இடையில அவங்க தனிப்பட்ட கருத்து, அதுக்கு அவங்க கட்சி முடிவு பண்றது நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுங்களா? வேற ஒண்ணு இல்லை. தேமுக பலம் அதிகம், பலம் அதிகம்னு சொல்ல வரல சார். எப்படி சொல்றது? ஆமா, கூட்டணி பெருசா இருக்கு. அதுக்காக நம்ம ஜெயிச்சிரும் ஆட்சி அமைச்சிரும் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்களா? வேற ஒண்ணு இல்லை. தேமுதிக விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுக கூட கூட்டணி வைக்கல. 2 முறை ட்ரை பண்ணாங்க, அது முடியல. இப்போ ஸ்டாலின் அதை செய்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு டிஎம்கேக்கு அட்வான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸ்டாலின் ஐயாவோட முயற்சியால தான் இப்போ அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க சொல்ல வரீங்க? ஆமாம், கலைஞரால முடியாத இப்போ ஸ்டாலின் செய்திருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணியை தான் பக்கம் இழுத்திருக்கிறாரு. அது அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக பார்க்குறேன் நான். இப்போ ஏடிஎம்கே தவறு விட்டுட்டாங்களே இந்த கூட்டணியை. இப்போ இதனால யாருக்கு பலம் யாருக்கு பலம்னு சொல்லுங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவுக்கு தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிச்சாங்க. அவங்களுக்குள்ள சில மன கஷ்டங்கள்லாம் இருந்தது. ஏற்கனவே இருக்கிற ராஜ்யசபா எம்பி கொடுக்கல. அதனால இவங்களுக்கும் அவங்க பேர்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி, இவங்களும் நம்ம ஒரு மாற்று வழியை தேடலாம், நமக்கும் ஒரு எதிர்காலம் வேணும். அப்ப ஏடிஎம்கே பக்கம் போனா அது சரியா வராதுன்ற மாதிரி இவங்க பிரேமலதா டிஎம்கே பக்கம் தன் கருத்தை சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் எடுத்த முடிவால தான் நான் டிஎம்கே பக்கம் அவங்களுடைய கருத்துப்படி தான் நான் அதில் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க தொண்டர்களும் ஏத்துக்கினாங்க போல டிஎம்கே பக்கம். ஆமா, அதனால டிஎம்கேவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க எதிர்கால கருதி இப்ப டிஎம்கே கூட்டணியில அவங்க சேர்ந்திருக்காங்க. ஆமா, அவங்க தொண்டருடைய விருப்பத்தின்படி தான் நான் டிஎம்கே வந்திருக்கிறேன்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க அந்த இதனால அவங்க வந்திருக்காங்க. இப்போ அது டிஎம்கேவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. திமுக தேமுதிக கூட்டணி ஒரு சிறப்பான கூட்டணிங்க. அது சிறப்பான கூட்டணி. விஜயகாந்துக்குன்னு
ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கியால வந்து தேமுதிக வந்து சிறப்பான கூட்டணின்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சிருந்து திமுக கூட கூட்டணி வச்சதே இல்லை. ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறாங்க இல்லையா? ஆமா. அப்ப எப்படி நீங்க சிறப்பான கூட்டணின்னு சொல்றீங்க? ஏங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து அவங்க வந்து ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வச்சு பல அனுபவங்கள், போன வாட்டி எம்பி எலெக்ஷன்ல கூட கூட்டணி வச்சாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னாங்க, அந்த சீட்டு தராம போயிட்டாங்க. அதனால வந்து அவங்க வந்து இந்த வாட்டி திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது வந்து மிக சிறப்பான கூட்டணி. அந்த அம்மா சரியான முடிவு. தொண்டர்கள் மத்தியில அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அந்த கூட்டணி குறித்து? அவங்க என்ன சொல்றாங்க, தொண்டர்களோட முடிவு தான் தலைமையோட முடிவுன்னு. தொண்டர்களோட முடிவு போலதான் அவங்க கட்சி தலைமை எடுத்திருக்கு. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நிக்க போறாங்க, ஒரு 8 to 10 தொகுதி நிக்க போறாங்க இல்லையா? இதுல வந்து எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க உங்களோட கருத்து என்ன? ஒரு 5 வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 ஒரு 10 5 ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு பாதிக்கு பாதி அடிப்பாங்க. ஏன்னா திமுக கூட இப்ப ஆளுங்கட்சி அவங்க, அதனால வந்து திமுகவுக்கும் கொஞ்சம் பலம் கூடும். பலம் ஆளுங்கட்சிங்கிறதால பலம் கூடும். கடைசி டைம் வந்து 60 தொகுதி போட்டுட்டு 60 தோத்துட்டாங்க லாஸ்ட் டைம். ஆமா. இப்போ வந்து இப்ப 10ல இருந்து 5 ஜெயிப்பாங்க. அது எப்படி சொல்றீங்க? அது வந்து அப்ப வந்து கூட்டணி பலம் இல்ல அவங்களுக்கு. கூட்டணி பலம் இல்ல, தலைவர் இல்ல, அவரா இறந்துட்டாரு. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு இது இல்லாம போயிடுச்சு, ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இப்ப வந்து கட்சியை கொஞ்சம் பலப்படுத்திட்டாங்க. மக்கள் வந்து இப்ப வந்து ஒரு தேமுதிக கிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இப்ப விஜயகாந்த் வந்து எப்படி விஜயகாந்த் வந்து சிறப்பான மனிதரோ, அதே போல அவங்க ஒய்ஃபும் அதே போல அவங்க எல்லா மக்களுக்கு தொண்டர்களுக்கு சிறப்பா செஞ்சுன்னு வராங்க. அதனால வந்து தொண்டர்களோட விருப்பப்படி அவங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி கன்ஃபார்ம்டா ஜெயிக்கும். சிறப்பான கூட்டணி தான் தேமுதிக கூட்டணி குறித்து உங்களோட கருத்து என்ன? அது தேமுதிக வந்து திமுக போனது எனக்கு வருத்தம் தான். ஆமா, ஏன்னா அதுல போனதுனால அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்ல. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். யாருக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல, தேமுதிகக்கு அவங்களுக்கு எது கிடைக்க. ஆமா, அவங்க வந்து அதிமுக கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அவங்க நினைச்ச சீட்டை வாங்கிட்டு அவங்க எல்லாமே ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க திமுக கூட போனதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடைக்க போறது இல்ல. சரிண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக கூட கூட்டணி வச்சு இப்போ ஒரு எம்பி சீட் தர சொல்லி இல்ல ஏமாத்தலாம் இல்ல, கேட்டாங்க தரம் தான் சொல்லிக்கிறாங்க. அதுல ஏமாத்தலாம் இல்ல. ஏடிஎம்ஏ கூட இந்த டைம் அவங்க கூட்டணி இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்க நினைச்சது நடந்திருக்கும். ஆமா. இப்போ வந்து வருத்தம் தான். திமுக கூட போனது வருத்தம் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, இதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருந்து கூட்டணி வச்சது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்காங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்களுக்கு அது வந்து இழப்பு தான். சரி, இப்போ தேமுதிக இழப்பு தானே, அப்ப திமுக இதால வந்து இழப்பு? திமுக கண்டிப்பா இழப்பு தானே. எப்படி சொல்றீங்க திமுக இழப்பு? அப்புறம் கூட்டணி வைக்கிறது ஜெயிக்கிறதுக்கு தானே. அப்போ தேமுதிக வைக்கிறது வந்து ஜெயிக்க போறது இல்ல. அவங்க கூட இருக்கும்போது அவங்களோட ஓட்டு வாங்கி உங்களுக்கு கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்காது. ஆமா, ஏடிஎம் கூட வச்சிருந்தா தான் கண்டிப்பா தேமுதிக ஜெயிச்சிருக்கும், ஓட்டு வங்கியும் ஏடிஎம் கிடைச்சிருக்கும். இதனால வந்து திமுக வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. லாஸ்ன்றீங்க? ஆமா, கண்டிப்பா லாஸ் தான். 2 பேருக்கும் லாஸ். ஆமா.